அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா. இருதய அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது பெரிய தழும்பு, நீண்ட நாள் மருத்துவ வாசம், மாச கணக்குல ஓய்வு அப்படின்ற பிம்பத்தை உடைச்செறிஞ்சு சின்ன சின்ன துளைகள் மூலமா இருதயத்தை சீரா இயக்கக்கூடிய சிகிச்சை முறைதான் கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி. இந்த கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரியில இந்திய அளவுல மிகவும் புகழ்பெற்ற மருத்துவரான யூசுப் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. இவரை பத்தி பேசணும்னா இந்த ஒரு நாள் பத்தாது. லண்டன், பெல்ஜியம்னு உலகத்துல இருக்கிற மிக முன்னணி மருத்துவ மையங்கள்ல இவர் பயின்று இருக்காரு. அது மட்டும் இல்லாம பல முன்னணி மருத்துவர்களை உருவாக்கி இருக்காரு. ஆர்ட்ரீஸ் அப்படின்ற தம்னில சீரான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சாதனையை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய சாதனைகளை படைச்சுக்கிட்டும் இருக்காரு. ஆக கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னா என்ன, அதோட நன்மைகள் என்ன, அதுல என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில மிகவும் அனுபவம் வாய்ந்த பிரபலமான கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜன் டாக்டர் யூசுப் அவர்களை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் டவுட் டாக்டர். அதாவது ரோபோட்டிக் அசிஸ்டட் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னா என்ன? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் மெத்தட், அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அப்படி இல்லாம ரோபோட்டிக் சர்ஜரி, இதுல நீங்க மார்பெலும்புகளை வெட்டாம நீங்க செய்யற சிகிச்சை, இது ரெண்டுத்துக்கு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ் என்ன டாக்டர்? நீங்க சொன்ன மாதிரி ரோபோட்டிக் அசிஸ்டட் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ரோபோவோட ஆர்ம்ஸை யூஸ் பண்ணி நாங்க பண்ற சர்ஜரி. ஸோ இதுக்கும் அதுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த சென்ட்ரல் செஸ்ட் போன் கட் பண்ண மாட்டோம், காலில் பெருசாக கட் கிடையாது. இது ரெண்டு தான் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ். அதனால அந்த ட்ராமா ஆஃப் டு த பாடி கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருது. நார்மலாக இந்த மேஜர் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரியில் இந்த கட் பண்ணுறதோடைய ட்ராமா, அதோட ரியாக்ஷன் பை த பாடி, இந்த எஸ்ஐஆர்எஸ்ன்னு சொல்லுவோம், சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், அது வில் பி வெரி ஹை. இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் 2 அல்லது 4 ஹோல் நம்ம சுண்டு விரல் சைஸ் தான் போடுவோம். அண்ட் ஒரு சின்ன 5 to 6 சென்டிமீட்டர் ஸ்கின் கட் மட்டும்தான் இருக்கும். அது வழியாகவே ஃபுல் சர்ஜரி வில் பி டன். இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபார் த பேஷண்ட். எங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம ரொபோட்டிக் கேமரா நம்ம பார்க்குறத விட 20 to 40 டைம்ஸ் மேக்னிஃபைட். அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 25 டைம்ஸ் இஸ் மேக்னிஃபைட். ஸோ ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஹியூமன் ஐயை விட நீங்கள் இன்னும் மேக்னிஃபைடாக ப்ரிசைஸாக பண்ண முடியும் சர்ஜரி. அதோட எஃபெக்ட் தான் லோ பிளட் லாஸ், லெஸ் ட்ராமா எல்லாமே. அண்ட் அதே மாதிரி ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் நம்ம கையை விட இட் மூவ்ஸ் ஆல் அரவுண்ட் 360 degrees. அண்ட் 4 ஆர்ம்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆடட் 2 ஆர்ம்ஸ். இதுதான் சர்ஜனோட பெனிஃபிட் டு டூ த சர்ஜரி பெட்டர். டாக்டர், இப்போ இந்த ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி செய்யறதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா? ஏன்னா இப்போ முதியவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இணை நோய்கள் இருக்கும், சர்க்கரை நோய் இருக்கும், பிபி இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும், அண்ட் ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால ரெக்கவரிக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் பண்ண முடியுமா டாக்டர்? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெனிஃபிட் உண்டு. பட் 2 பெஸ்ட் குரூப்ஸ் தட் கெட் பெனிஃபிட்னா, ஒன்று நான் ஆல்ரெடி சொன்னேன், யங்கர் பாப்புலேஷனுக்கு வேலைக்கு போகிறது இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தே ரிகவர் குவிக்லி. ஓல்டர் பீப்புளுக்கு ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரியே தான் மல்டிபிள் அதர் கோமார்பிட் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். கிட்னி ப்ராப்ளம், டயபெட்டிஸ், மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அண்ட் வாக் பண்ணுறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது அண்ட் தேல் பி டிபெண்ட் ஆன் சம்மொன். அப்படி இருக்கும்போது இந்த சர்ஜரியில் அந்த ட்ராமா குறையிறதுனால தே ரிகவர் வெரி குவிக்லி. அந்த பெயின் ஃபேக்டர் இஸ் ரிமூவ்ட் ஆல்மோஸ்ட் 90%. அண்ட் பிளட் லாஸ் இல்லை. ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இந்த பெயின் ரிலேட்டட் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ மேஜர் பெனிஃபிட் இந்த ஓல்டர் பீப்புளுக்கு தான். இன்ஃபேக்ட் எங்கள் நாங்கள் சர்ஜரி பண்ணுறதுல மோர் தென் 25% ஆர் மோர் தென் 75 years old, அவங்களுக்கு இட்ஸ் ரியல் பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக ஒரு லேடி, ஷி வாஸ் அவாய்டிங் எனி ட்ரீட்மெண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிளாக்கேஜ்னு ஸ்டென்ட்டும் வைக்க முடியாத சுச்சுவேஷன், ஏன்னா கால்சிஃபைடு வெசல்ஸ். ஸோ சர்ஜரி நோவன்ட்டு இருந்தாங்க. இந்த ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி தெரிஞ்சு தி அக்செப்டட், டிட் சர்ஜரி, வென்ட் ஹோம் 4th day and she is doing well. அந்த குரூப்புக்கு இட்ஸ் ஈவன் பெட்டர். டாக்டர், இப்போ இந்த ரோபோட்டிக் அசிஸ்டட் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்ன சர்ஜரிலாம் உங்களால் இதில் பண்ண முடியுது? இப்போ வேல்வ் ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும் டாக்டர்? காமன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அடல்ட்ஸில் என்னென்னா, அடல்ட் சர்ஜன் வர்றது பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ், பைபாஸ் சர்ஜரி பண்ணுற மாதிரி வேர்ல்டு வைட் இதுதான் காமனஸ்ட். அடுத்தது மைட்ரல் வால்வ், அயோட்டிக் வால்வ். இது 3 தான் காமன் ப்ராப்ளம்ஸ்
இன் அடல்ட்ஸ். இதை வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மைட்ரல் வால்வ் ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் மேக்ஸிமம் பண்ணுறது கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி. இன்ஃபேக்ட் நம்ம கண்ட்ரியில் தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளமே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் த பேஷண்ட்ஸ் we have the largest volume of these procedures in the world, not just India. ஸோ அவ்வளோ பண்ணுறோம், அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் அயோட்டிக் வால்வ் சர்ஜரியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதில் we are one among the leading centers also. ஸோ காமன் சர்ஜரிஸ் எல்லாமே இதில் பண்ணுறோம். பட் சம் சென்டர்ஸ் டிரான்ஸ்பிளான்ட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. ஸோ இட் இஸ் மூவிங் ஆன். ஒரு 20 years பேக் வெறும் மைட்ரல் வால்வ் ரிப்பேர்னு ஆரம்பித்தோம். அண்ட் இதில் வந்து அந்த கேமரா நான் சொன்னேன் இல்லையா, நல்ல மேக்னிஃபைட்னால மைட்ரல் ரிப்பேர் சர்ஜரிஸ்லாம் இன்னும் ஓப்பனில் பண்ணுறதை விட we can do a better job. இன்னும் உங்களால் இன்னும் நல்லா ரீச் பண்ண முடியும், இன்டு த ஹார்ட் ரீச் பண்ண முடியும், கிளியராக பார்க்க முடியும். அதனால் we can do much better job. டாக்டர், இந்த ரத்த ஓட்ட மறுசீரமைப்பு சிகிச்சை அதில் பார்த்தீங்கன்னா இந்த தமனிகளை அதோட சீரான இயக்கம் அது வந்து நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் நாங்கள் பண்ணுறது அந்த சர்ஜரிஸ் தான். இது சர்ஜரியோட பெனிஃபிட் ஓவர் ஸ்டென்டிங் என்னன்னா, அந்த தமனி ஆர்ட்ரிஸை யூஸ் பண்ணுறது. செஸ்ட்டுக்குள்ளே 2 ஆர்ட்ரி யூஸ் பண்ணுவோம் காமனாக, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. இந்த சென்ட்ரல் செஸ்ட் போனுக்கு 2 சைடும் இருக்கிறது. ஓப்பன் சர்ஜரியில் யூஸ்வலாக ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். காரணங்கள் வந்து மல்டிபிள். ஒன்று சர்ஜிக்கல் எக்ஸ்பர்டீஸ், டெக்னிக், டைம், பட் அபவ் ஆல் இன்ஃபெக்ஷன். 2 சைடு யூஸ் பண்ணால் அந்த போன் ஹீல் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ தட் மோர் தென் 10% இன்ஃபெக்ஷன் இருக்கு. அதனாலையும் பண்ணுறதில்ல. வேற ரொபோட்டிக் சர்ஜரியில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 2மே ஆர்ட்ரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து திரும்ப பிளாக் வர்றதுக்கான வாய்ப்பு வெரி வெரி லெஸ். 90% பேஷண்ட்ஸ் டு நாட் ஹேவ் ப்ராப்ளம் ஃபார் லைஃப். அண்ட் இதில் ஐ கேன் ப்ரௌட்லி சே நாங்கள் ஒரு டெக்னிக் டிவைஸ் பண்ணியிருக்கோம் இன் அவர் சென்டர், வேர் வி டபுள் டாக்கிங் டெக்னிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் லாங்கர் லெங்த் ஆஃப் ஆர்ட்ரிஸ் கிடைக்கும். 3 vessels 4 vessels பிளாக் எல்லாமே இப்போ இது வழியாக பண்ணுறோம். அதில் தான் we are the leaders. நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. பட் வந்து இந்த மாதிரி robotic assisted heart surgery பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் தேவைப்படுது டாக்டர் ஃபார் அ டாக்டர்? நார்மலாகவே டாக்டர் ட்ரைனிங் இஸ் லாங்கர், ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங் ஈவன் லாங்கர். அண்ட் இது மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாஸ் போகும்போது இன்னும் லாங்கர். இப்போ நான் இதுக்காக தனியாக பெல்ஜியம் போனேன். ஆஃப்டர் மை ட்ரைனிங் 1 year அங்கே போய் இதில் ட்ரெயின் ஆகிட்டு வந்தேன். அப்புறம் இட்ஸ் அ லேர்னிங் கர்வ். கிராஜுவலாக வி மூவ். ஸ்டார்டட் வித் சிங்கிள் பிளாக்ஸ், சிங்கிள் வெசல் பிளாக், இப்போ மல்டி வெசல்ஸ் எல்லாமே பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி மற்ற வால்வ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இட் இஸ் எ லாங் லேர்னிங் கர்வ். இன்னும் ஐ வுடன்ட் சே வி ஹவ் கம்ப்ளீட்லி டச் த எபிக். ஸ்டில் லாங் வே டு கோ. இப்போ கரண்டாக இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஏஐ இதில் வந்து ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரியில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு டாக்டர்? இதில் வந்து இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னென்னா, ஒன்று டெலி சர்ஜரி, டிஸ்டன்ட் லாங் டிஸ்டன்ஸ் சர்ஜரி. இப்போ இங்கே இருந்துட்டு எனிவேர் இன் த வேர்ல்டு வி கேன் ஆப்ரேட். நான் வந்து டெல்லியிலேருந்து புட்டபர்த்தியில் ஒரு சர்ஜரி பண்ணோம், ஃப்ரீ சர்ஜரி ஃபார் அ பேஷண்ட். ஸோ இது மாதிரி இப்போ லாங் டிஸ்டன்ஸ் அக்ராஸ் கண்ட்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பிகெஸ்ட் எக்ஸ்பர்டீஸை வச்சு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அதை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அட்வான்டேஜாக கன்வெர்ட் ஆகும்னா, த ஸ்பெஷலிஸ்ட் டஸ் நாட் ஹேவ் டு ட்ராவல் எவ்ரிவேர். ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லா இடத்துலையும் மற்ற இடங்களில் சர்ஜன்ஸ் ஹூ கேன் பெர்ஃபார்ம் நார்மல் ப்ரொசீஜர்ஸை வச்சு அவங்கள பெட் சைடு அசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணி இந்த மேஜர் டெக்னிக்காலிட்டிஸை இந்த சர்ஜன் கேன் டூ, மற்றது தே கேன் டேக் ஓவர். இதுதான் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். ஆல்ரெடி வந்துருச்சு, பட் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆக இட் வில் டேக் ஃபியூ இயர்ஸ். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் சொசைட்டி ஆஃப் ரொபோட்டிக் சர்ஜன்ஸ்னு யூஎஸில் தேர் வாஸ் அ பிக் கான்ஃபரன்ஸ். அது ஆல் ஸ்பெஷாலிட்டிஸ் வர்றது. அதில் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்னு, லைக் எ ஹியூமன், தே அசிஸ்ட் பை த பெட் சைடு, அசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக. ஸோ அது எப்படி பண்ண முடியுதுன்னா, பிகாஸ் டேட்டா கலெக்ட் பண்ணி ஏஐ இன்டெகிரேஷன், டேட்டா இஸ் ஃபெட் இன் டு தட் ஹியூமனாய்ட் ரோபோட். ஸோ தே வில் டூ வாட் வி ஆஸ்க் தெம் டு டூ. ஸோ அதனால சர்டன் டாஸ்க்ஸ் வில் பி மேட் ஈஸியர் பை ஏஐ. டு err is human அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹியூமன் error இல்லாம நீங்க அதை கரெக்ட். கண்டிப்பா ஆல் திஸ் வில் ரெடியூஸ் ஹியூமன் எரர். ஓகே. ஸோ அந்த we will do the major procedure with less problems. அதான் அட்வான்டேஜ் ஆகும். கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜன் டாக்டர் யூசுப் அவர்கள் கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஏற்கனவே 3 முறை வால்வு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு 4வது முறை அதே பேஷண்ட்டுக்கு வால்வு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஆனா அதையே நீங்க செஞ்சிருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். அது வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங் தான். ஏன்னா யூஸ்வலாக 2nd, 3rd சர்ஜரிஸ் பண்ணுவோம். பட் இது வந்து ரீசெண்டாக பண்ணதில் ஒரு 4th டைம் சர்ஜரி அண்ட் குவைட் ஓல்டு. ஷீ இஸ் அரௌண்ட் 69 years old. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேத்தெட்டர் மூலமாக வேல்வ் மாற்றுறது. பட் அது வேறு வேல்வ். இது வந்து மைட்ரல் வேல்வில் உள்ள ப்ராப்ளம். அதுக்கு ஷி வாஸ் நாட் சூட்டபிள். ஸோ அதனாலையும் ஆனால் அவங்களுக்கு சிம்டம்ஸ் மெயினாக ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. பட் ஷீ டினைட். ஏன்னா ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணி ஷி ஹேட் டிஃபிகல்ட் டைம். ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் சர்ஜரி பண்ணி ஆல்மோஸ்ட் 13-14 years ஷி ஹஸ் பீன் குட். ரீசன்ட் டெட்டரேஷன் அந்த வேல்வ் டீஜெனரேட் ஆகும் அந்த மாதிரி ஆனது. பட் சில்ட்ரன் வேர் அடமெண்ட் அவங்களுடைய பிள்ளைங்க. ஸோ தே சர்ச்ட் அரவுண்ட். அப்புறம் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்ட் எங்கள் கார்டியாலஜிஸ்ட்டும் ஹீ ரிஃபர்ட் இது வந்து மேபி எ பெட்டர் ஆப்ஷன், பேசி பாருங்கன்ட்டு. ஸோ வி டிஸ்கஸ்ட். சொன்னேன் ரிஸ்க்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி சைடில் சின்னதாக ஒரு கட் பண்ணி கேமரா வச்சு பண்ணும்போது we can do a better job. Risk will be lot less. நான் முதல்ல திரும்ப கட் பண்ண வழியாக போகும்போது ப்ளீடிங் அந்த டிஷ்யூஸ் டயர் ஆகிடுறதுக்கெலாம் ரிஸ்க் இஸ் வெரி ஹை. அண்ட் அந்த ஓல்ட் ஏஜில் ஜென்ரலாகவே ரொம்ப டிஷ்யூஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி பண்ணுறதுன்ட்டு தென் ஷி அக்செப்டட். ஏன்னா ஷி வாஸ் ஆல்சோ ஃபோர்த் சர்ஜரி பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? வாட் வாஸ் தி டிஸ்கம்ஃபர்ட்? அது அந்த வேல்வ் டீஜெனரேட் ஆகிட்டே இருந்தது. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வேல்வ் ப்ராப்ளம் இருந்ததுனால வேல்வ் பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் வேல்வ் ஒரு 10 to 15 years தான் லாஸ்ட். அப்புறம் இட் வில் டீஜெனரேட். அந்த மாதிரி பண்ணி இப்போ லாஸ்ட்டாக ஷி ஹஸ் கம் டு திஸ். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி டிஷ்யூ வேல்வ் பண்ணால் ஸோ வில் ப்ராப்ளி லிவ் த்ரூ ஹர் லைஃப். அப்படி தான். ஏன்னா இப்போ இன்னும் அட்வான்ஸ்ட் வேல்வ்ஸ்லாம் வந்துருச்சு 15-20 years லாஸ்ட் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் பேசினோன்னே ஷீ செட் ஓகே. ஏன்னா மெயின் திங் இஸ் வி ஹாவ் டு கெயின் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த பேஷண்ட். வி ஹாவ் டு டெல் தம் த ஃபேக்ட்ஸ். ரிஸ்க் இல்லாமல் எதுவும் கிடையாது. பட் ஹவு வி வில் அவாய்ட் எல்லாம் பேசினோன்னே ஷீ accepted. We did the surgery. 5th day she went home. So that was really good. எங்களுக்கு it is rewarding. So இந்த மாதிரி அப்பப்போ பண்ணும்போது we feel really we have done made a difference. So no blood transfusions were given. So surgery went smoothly. Medical miracle. Yes, it is miracle தான். நம்ம பண்றது ஒரு part of it. Rest is taken care by man above. That's so nice. இப்போ இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, இப்போ வால்வ் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வால்வை ரிப்பேர் பண்ணுவீங்க. சில பேருக்கு இல்லை வால்வே ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா வால்வை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அது எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? இவங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுமா இல்லை ரீப்ளேஸ் பண்ணுமா? குட் கொஸ்டின். கொஞ்சம் டெக்னிக்கல் பட் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். எவ்வளோ சிம்பிளாக அது ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த ஒரிஜினல் பெத்தாலஜி ஆஃப் த வால்வ். அந்த பெத்தாலஜினா எதனால அந்த வால்வ் டிசீஸ் ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான். நம்ம கண்ட்ரியில் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர்த்துக்கு ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா. இது வந்து சின்ன குழந்தையில த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுலேருந்து வர்ற ப்ராப்ளம். அதில் என்ன ஆகுன்னா நிறைய அந்த வால்வ் கம்ப்ளீட்டாக கால்சிஃபை ஆகி ஒரு கட்டி மாதிரி ஆயிரும். அதில் ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தேட் இஸ் ஆல்மோஸ்ட் 90% நாட் ரிப்பேரபிள். ஆனால் ஓல்ட் ஏஜில் வர்ற லீக்கேஜ் ஆஃப் த வால்வ், எஸ்பெஷலி மைட்ரல் வால்வ், அது வந்து 90% இஸ் ரிப்பேரபிள். இட்ஸ் எக்ஸாக்ட்லி அதவே ரவுண்ட். ஸோ அந்த சின்னதுலேருந்து வர்ற ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் 90% இஸ் நாட் ரிப்பேரபிள், ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ப்ளஸ் ஓல்ட் ஏஜில் வர்ற மைட்ரல் வால்வ் லீக்கேஜ் வந்து 90% கேன் பி ரிப்பேர்ட். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட வால்வ் சர்ஜரிஸ்க்கு வந்து ரோபோட்டிக் அசிஸ்டட் சர்ஜரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக. இது எல்லாமே இப்போ ரோபோட்டிக் அசிஸ்டடாக தான் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னோட ப்ராக்டிஸில் மோர் தென் 90% ஆஃப் மை பேஷண்ட்ஸ் ஐ டூ ரோபோட்டிக் அசிஸ்டட் சர்ஜரி. பைபாஸ் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, வால்வ் சர்ஜரியாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ரிகவரி அண்ட் ட்ராமா இஸ் வெரி லெஸ், ரிகவரி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குவிக். ரோபோட்டிக் அசிஸ்டட் சர்ஜரி பண்ணும்போது அதில் ப்ரெசிஷன் இருக்கும், ட்ராமா கம்மியாக இருக்கும், பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி இருக்கும், இந்த மாதிரி எல்லா ப்ளஸும் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் இட் இஸ் அ மெஷின், ஹியூமன் பிரெயினோட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஸோ அது நீங்கள் எல்லாம் ட்ரஸ்ட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருந்தாலும் சில நேரங்களில் சேலஞ்சஸும் இருக்கும் சில சர்ஜரிஸில். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் பற்றி எதாவது சொல்லுங்கள். டெஃபினட்டாக. ஏன்னா இந்த ரோபோட்டிக் சர்ஜரியோட மெயின் சேலஞ்ச் என்னன்னா டாக்டைல் சென்சேஷன் கிடையாது. டாக்டைல்னா நம்ம இப்போ தொடுறோம் இல்லையா, அந்த ஃபீல் கிடையாது.
ஸோ we are operating an instrument by hand-eye coordination. அந்த டாக்டைல் சென்சேஷனை பழகிறது தான் அந்த லேர்னிங் கர்வே. ஸோ ஏன் நம்ம எல்லா சர்ஜரியும் இமீடியட்டாக பண்ண மாட்டேங்கிறோம் அதனால தான். ஸோ நம்மளோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எவ்வளோ ஹோல்ட் பண்ணலாம், எவ்வளோ புல் பண்ணலாங்கிறதெல்லாம் we have to learn with time. அது இனிஷியல் ஃபேஸஸில் இஸ் a ரியல் ப்ராப்ளம். எல்லாருமே we have all gone through that. அது சில நேரம் டேமேஜஸ் வரும். இப்போ அந்த டேமேஜ் ஆனாலும் we can suture it. அதுவும் பழகிட்டோம். முதல்ல அது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது we have converted to open surgery. ஸோ இந்த கன்வர்ஷன் ரேட் டு ஓப்பன் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நாங்கள் எல்லா பேஷண்ட்டும் கன்சல்ட் பண்ணும்போது we tell them. அது has significantly gone down. முதல்ல 10% இருந்தது, இப்போ 1 or 2% ஆயிருக்கு. ஏன்னா we have learned through these. கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கு. கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி குறித்து நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க டாக்டர் MM யூசுப் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரியில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் இது செய்யலாம், இதனால என்னென்ன பயன்கள் இருக்கு, என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்னு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க டாக்டர் MM யூசுப் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். சர்ஜரினா முதல்ல இருக்கிற பயம் உடம்புக்கு என்னென்ன ஆகும்ன்றது. அடுத்த பயம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு செலவாகும் அப்படின்றது தான். அதுவும் ரோபோட்டிக் அந்த வேர்டை கேட்கும் போதே இட் இஸ் கோயிங் டு பி குவைட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிம்பம் இருக்கு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடிகிற ஒரு சர்ஜரியாக இது இருக்கா? அதுக்குன்னு இன்சூரன்ஸ் கிளைம் அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதை பற்றி இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எல்லாமே பேக்கேஜ் மாதிரி. ஸோ இட் இஸ் டெஃபினட்டாக மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் ஓப்பன், பட் வித்தின் த அஃபோர்டபுள் ரேஞ்ச். இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸ்னால் திஸ் இஸ் அப்படியே ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் தட். ஸோ அது இட்ஸ் வெரி மச் அஃபோர்டபுள். வித்தின் 10 lakhs வரும் டு சே. ஸோ அதனால தான் நான் 90% ஆஃப் மை சர்ஜரி இஸ் திஸ். ஸோ இட்ஸ் வெரி மச் அஃபோர்டபுள், பட் மே நாட் பி ஃபார் எவ்ரிபடி. அதுவும் உண்மை. ஆனால் இன்சூரன்ஸ் கவர் இருக்குது. முதல்ல இட் வாஸ் எ சேலஞ்ச். வி ஹேட் டு டாக் டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இப்போ தேர் இஸ் அப்ரூவல் பை மோஸ்ட் கம்பெனிஸ், பட் சம் கம்பெனிஸ் சம் பார்ட் ஆஃப் இட் மே நாட் பே. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட் ஹையர் இன்சூரன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். மேபி தோஸ் திங்ஸ் வில் கவர் ஆல் திஸ். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இட் மைட் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ எஸ், இட் இஸ் ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பென்சிவ், பட் வெரி மச் வித்தின் த அஃபோர்டபுள் ரேஞ்ச். பட் நமக்குன்னு வரும்போது நம்ம உடம்பை நம்ம பார்த்து தானே ஆகணும். தட் இஸ் மோர் ப்ரையாரிட்டி. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் கார்டியோதொராசிக் அண்ட் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜன். ஸோ நீங்கள் மட்டும் நிறைய சாதனைகள் பண்ணுறது இல்லாமல் நிறைய டாக்டர்ஸையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் திஸ் சர்ஜரி அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? I am a proctor for the robotic surgery. Southeast Asia ஃபுல்லாக ஐ ப்ராக்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நான் பெல்ஜியம் போய் ட்ரெயின் ஆனேன்னு சொன்னேன் இல்லையா, சர்ஜன்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் ஹவ் ஸ்டார்டட் கம்மிங் டு அஸ். இப்போ ரீசெண்டாக there was a surgeon, அது கேம் இன் அவர் CTS நெட்னு ஒரு கார்டியோதொராசிக் நெட்ஒர்க்கில் இட் வாஸ் பப்ளிஷ்ட் பிக் டைம். ஏன்னா இது வேர்ல்டு இஸ் மூவிங் அரவுண்ட். பேசிக்கலி என்னென்னா எங்கே வால்யூம்ஸ் நிறையா இருக்கோ அங்கே வி டூ மோர் and we are able to train better. So future it's a collaborative world. So not west or east, எல்லா இடத்துலையும் this is happening in few centers. அதில் இப்போ இந்தியா ஹார்ட் சர்ஜரி robotic heart surgery we have one among the leaders in fastest growing space. Pace of growth is highest in India than any other country இப்போ last 5 years. So we have played an important role in that. உயிர் ஜெனிக்கிறப்போ ஆரம்பிக்கிற இதய துடிப்பு, அதில் ஏதாவது பிரச்சனை அதை நீங்கள் சரி செஞ்சுட்டும் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்கள் அவங்களோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட டேக் ஹோம் அட்வைஸ் என்ன? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். வந்தாலும் ஹவு கேன் வி ட்ரீட், ரெண்டையுமே சொல்லலாம். மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ்னால் 5 விஷயம். ஒன்று டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இதில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான் நம்ம டிசைட் பண்ண முடியாது. டயபெட்டிஸ் டு அன் எக்ஸ்டென்ட், பட் ஸ்மோக்கிங் நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக டு நாட் ஸ்மோக்குங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் மெசேஜ்.
அப்புறம் blood pressure, cholesterol, டயபெட்டிஸ்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் we can control. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, if there is family history of heart disease இருந்தால் start having health checks from the age of 30. Once in 2 years. மேசிவாக எல்லாம் சிடி ஸ்கேன் வரைக்கும் பண்ணணும்லாம் கிடையாது. பேசிக் டெஸ்ட், அதில் ட்ரெட்மில் டெஸ்ட், எக்கோ, இசிஜி இது இன்க்ளூடடாக ஹார்ட் ப்ராப்ளம்க்கு. அண்ட் சி எ கார்டியாலஜிஸ்ட். இது ஒன்ஸ் இன் 2 years பண்ணால் போதும். ஸோ ஏர்லியாகவே ஏதாவது இருந்தால் பிக் பண்ணி தே கேன் கரெக்ட் இட். அண்ட் தீஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க ஷுட் நெவர் எவர் ஸ்மோக். அப்படி வந்தால் தே வில் ஹாவ் த ப்ராப்ளம் வெரி ஏர்லி. அது இல்லாமல் உள்ளவங்களும் ஆஃப்டர் 40 ஒன்ஸ் இன் 2 years, டெஃபினட்டாக ஆஃப்டர் 50 years ஆஃப் ஏஜ் ஹெல்த் செக் பண்ணிக்கிறது அவசியம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years. திஸ் வில் ப்ரிவெண்ட். சரி, ப்ராப்ளம் வந்துருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, வால்வ் ஆர் பிளாக்கேஜ் இந்த ஆர்ட்ரிஸ் எது வந்தாலும் தட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் எவ்வளோ, இப்போ ரொபோட்டிக் தான் பேசுகிறோம், எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சர்ஜரியே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேப்லெட்ஸ்லேயே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க. ஒன்று மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் டேப்லெட்ஸ், ரெண்டாவது கொரோனா இன்டர்வென்ஷன்ஸ், ஸ்டென்ட்டு, அந்த மாதிரி ஸ்டென்ட் மூலமாக வால்வ் வைக்கிறது, இது எல்லாமே அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு. தேர்ட் இஸ் சர்ஜரி. சர்ஜரின்னொடனே ஓப்பன் பண்ணி ரிக்கவர் ஆகின்னு பயப்பட வேணாம். ஸோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ரொபோட்டிக் சர்ஜரிலாம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டென்டிங் தான். ஸோ பட் சேம் பெனிஃபிட் ஆஃப் சர்ஜரி ஃபார் லாங் டேர்ம். ஸோ அதோட வெரி குவிக்லி ரிக்கவர் ஆகி அந்த பெயின் சஃபரிங்கை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல். Most of the things can be done without hardly patient will feel the pain, very little blood loss and quick recovery back to normal. So அதனால் செகண்டரி ப்ரிவென்ஷனும் தேவை, பட் அதை கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க, அல்ல சர்ஜரின்னு இல்லை, ஸ்டென்ட் சர்ஜரி எதாவது பண்ணிக்கிட்டவங்க எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸும் இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க they have to take tablets for life. 3 விஷயம் முக்கியம்: ஃபுட் ஹேபிட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டேப்லெட்ஸ். இது 3மே இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் பெட்டர் தேன் தி அதர்லாம் கிடையாது. ஸோ வாக்கிங் ஆர் ஜாகிங் டிபெண்டிங் ஆன் த ஏஜ், ரெகுலராக எது பண்ணாலும் ரெகுலராக பண்ணணும். சென்சிபிள் ஈட்டிங், டயட் பண்ண சொல்லலை யாரும். எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை டாக்டர் சொல்கிறபடி அவாய்ட் பண்ணி நார்மல் லிவிங்கில் வாழலாம். அண்ட் டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தால் எவ்வளோ பேர் லிவ் வெரி லாங். ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. கார்டியோதொராசிக் ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி இதை பற்றி எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்கள், என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.